நான் என்ன கேட்கிறேன்டா, இளைஞர்கள் கூடி கூடி என்ன பேசுறேன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு இலங்கை பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ போற போக்குல 10 அவரும் பேசுவாங்க. ஒன்று முடிய சைனா வரும். இந்த படத்துல உள்ளது நாடகம் இதுதான் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்த கதாநாயகர் உங்க புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாரு, பொம்பளை புள்ளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆம்பளை புள்ளைய. இப்ப அவங்க சொல்ற மாதிரி உங்க புள்ள கட்டுப்பட போறாங்க. அவங்க கொடுத்த கலாச்சாரம் தான் டென்ஷன் வந்தா வாப்பா அடி. இதனால நீங்க நினைக்கிறீங்களா, இவ்வளவு அருவருப்பை காட்டி இவ்வளவு பிரச்சனைன்னு காட்டி ஒன்னு நீ சாவடிக்கணும்டா, சிகரெட் குடிச்சு செத்து போயிருவோப்பான்னு சொன்னதுக்கு போறோம். இதை இன்னும் நல்ல குடும்பத்தை பிறந்தவனும் போறான்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைக்காலஜியில் நம்ம சொல்லுவோம் 24 days, 24 நாளைக்கு ஒரு விஷயத்தை நீங்க அவங்க தொடர்ந்து சொன்னா கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனது மேல் மனது ஜாயிண்ட் ஆகி அவனுக்கு செய்ய. இப்ப சாதாரணமா ஒரு ஆள் கொலை செய்யறான்னு வைங்களேன், அவனை கூப்பிட்டு 24 நாளைக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். பெரிய கவுன்சிலிங்ல நார்மலா ஒரு ½ an hour எடுத்து வெறுக்க வைப்போம்னு வைங்க. ஒரு நாள் கொலை செய்யாதீங்கன்னு சொல்லாதே அட்வைஸ். கொலை செய்யறவனை பார்த்து கொலை செய்யாதீங்கன்னு எங்களை கொலை செஞ்சுட்டு போயிடுவான். ஏய் சூப்பர் நல்ல கொலை செய்யறியா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு கொலைகாரர்களை பத்தி அவன்கிட்ட பேசணும். அதுல உள்ள பேப்பர் கட்டிங் எல்லாம் உட்கார வச்சு பேசினதுக்கு பிறகு இவனே கைது செஞ்சாங்க தெரியுமா, அவனையும் பிடிச்சிட்டாங்களா? ஆமா இதை பிடிச்சாங்களே. 24 நாளைக்கு இத மாதிரி பேப்பர் கட்டிங்க கொண்டாந்தா 25வது நாளைக்கு அவனுக்கு கண்ணை தூக்க சீவன் வராது. என்ன பிடிச்சிருவாங்க. ஏன்டா மைண்டை ரீட் பண்ணினா, இவன் ஏன் கொலை செஞ்சா நீங்க ஏன் கொலை செய்யல? என்ன பிடிச்சிருவாங்க, அதனால கொலை செய்யல. இவன் கொலை செஞ்சா எங்க அப்பா பாட்டு எப்படி கிரிமினல் தெரியுமா, எங்களை பிடிக்க நாங்க இப்படி போய் அப்படி போயிடுவோம். இந்த கன்செப்டை அடிச்சுட்டு ஒன்னையும் பிடிப்பாங்க பாண்டா, முடிச்சு போச்சு. உங்க புள்ள பொய் சொல்லுது. ஏன் பொய் சொல்லுது? நீங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஒன்றைக்கு பொய் சொன்னா தப்பனா, உண்மை சொன்னா மாட்டிக்கொள்வீங்க. நீங்க கேட்பீங்க எழுதி, நான் அப்படி சொல்லிக் கொடுக்குமா? ஆமா சொல்லிக் கொடுப்பீங்க. ரோட்ல இறங்குற நேரம் உங்க பாப்பா என்ன செஞ்சிருப்பாரு, அன்னைக்கு ஹெல்மெட்டை மறந்துருப்பாரு, போலீஸ்காரங்க ஒரு பொய் விட்டுருப்பேன், நல்ல காலம் டூப்பு விட்டு தப்பியாச்சு. அவன் மனசுல எழுதணும் பொய் சொன்னா தப்பலாம், அடுத்தது ஒப்போசிட்டி எழுதணும், உண்மை சொன்னா மாட்டிடணும். இப்ப கவுன்சிலர் வேலைன்னு தெரியுமா, அதை அழிச்சு போட்டு உண்மை சொன்னா தப்பலாம், பொய் சொன்னா மாட்டிக்கணும். இது நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர்ல எழுதுனா அழிச்சு போட்டு எழுதிடலாம். மனசுல அப்படி செய்யறது ரொம்ப கஷ்டம். 24 days அவரை உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் அப்படி மக்களை, பொய்யாவே இருந்த மக்களை பெருமானார் பேச பேச அவங்க பொய் என்பதை மறந்துட்டாங்க. பொய் என்பது அவங்க வாயில வரல, அவர்கள் உண்மையே கொப்பளிச்சாங்க, எங்களை அள வச்சுட்டாங்க. அன்பிக்கினி அவர்களே, இதுதான் கவுன்சிலிங். சோ அவங்க பிள்ளைகள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, 24 days தீமையை கொடுத்தாங்க. செய்ய வந்த கதாநாயகர் பேர் என்ன? இந்த அநியாயத்தை தடுத்துட்டாங்க. சாபாக்கள் தானே நடிக்கிறவங்க எல்லாம் தடுக்கிறதுக்கு அநியாயம் செஞ்சது பச்சை அநியாயம். அதனால மீடியாவுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், நீ ஏன் சிகரெட் குடிக்கணும்? நீ ஏன் அங்க வில்லன் கூப்ப வச்சு குடிக்கணும்? இது எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நான் இதை டீப்பா பேசல. கோவிட் அவுட் பிரேக்ல உங்க புள்ளை நிறைய இருந்தது போன்ல, அதுல வந்ததெல்லாம் உங்க புள்ளையுடைய பிரெயின் அந்த அதாவது திங்க் பண்ற விஷயம், இமோஷனல் தாட்ஸ் வெளியே வர்ற விதம் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. வெளியே வந்த புள்ள வித்தியாசமா பேச ஆரம்பிச்சு. டீச்சர்ஸ் மார்க்ல அதிர்ந்து போனாங்க, இது 5ஆம் ஆண்டு புள்ள இல்லையே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்ட 5ஆம் ஆண்டு புள்ள. எஸ், ஆஃப்டர் 3 years அந்த புள்ள டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கு இந்த மீடியா நிறைய பாதிப்பு. நீங்க சொல்றீங்க அன்றாவது கூட முஸ்லீம் பிள்ளைகள் இருந்தீங்க, நான் அடிச்சு சொல்லுவேன், இங்க யாராவது முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்றீங்களான்னு கேட்டா ரொம்ப அறுதியா இல்ல. சிங்கள சொசைட்டிலையும் இல்லை. அப்படியே ஃபிளைட் எடுத்து போய் கொஞ்சம் இறங்குங்க பக்கத்துல, எங்களுக்கு பக்கத்து நாடே இந்தியா, இந்த பக்கம் விட்டுருங்க, அந்த பக்கத்துல மால்டீவ்ஸ், முஸ்லிம் கண்ட்ரி, 100% முஸ்லீம். அந்த நாட்டு சட்டத்தில் இருக்கு முஸ்லீம் இல்லாட்டி நாட்டு பிரஜா உரிமை இல்லாம பேரு. சோ 100% முஸ்லீம். கொஞ்சம் போய் நின்று பாருங்க, அந்த சந்தையில ஒரு பொம்பளை ஸ்கார்ஃபை போட்டுட்டு அவை ஸ்மோக் பண்ணுவான். இங்க கொஞ்சம் அங்க மலேசியாவில் வீதியா அவ்வளவு முஸ்லிம்ஸ் போவாங்க, ஆம்பளை விட கூட பொம்பளை ஸ்மோக் பண்றாங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கு. என்னப்பா எங்க நாட்டுல இந்து பொம்பளையும் குடிக்கிறது, முஸ்லீம் சிங்கள பொம்பளையும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, பொம்பளையும் இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க பார்த்த படத்துல பொம்பளையும் ஸ்மோக் பண்றாங்க, நமக்கு காட்டின படத்துல பொம்பளை இன்னும் ஸ்மோக்க தொடங்கல, அடுத்த வருஷம் தொடங்கிட்டாண்டா அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்ப செப்டர் ஏன்னா இந்து கலாச்சாரம் இந்தியாவில் கொஞ்சம் பிரச்சனை கூட.
பொம்பளைக்கு இதை கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா ஆட்பாட்டம் ஓவர் ஆகுது. அதனால கொஞ்சம் நோமலா போகுது. மார்க்கெட்ல அவங்களும் தேவைதான். அதை போட்டால் இருக்கிற படம் பிரச்சனையா போயிடும். எந்தத்துக்கு தான் அடங்கி இருக்கிறாங்க. ஹாலிவுட் வேற பாலிவுட். அங்க அதெல்லாம் சிம்பிள். அமெரிக்காவில் உள்ள பொம்பளை நல்லா படிச்சிருக்கிறார், அவ பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். வெளிநாட்டவர்களோட நீங்க நிறைய பழகினா அவங்க நிறையவே ஸ்மோக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லை. ஏப்பா ஸ்மோக்கிங் இஸ் ப்ராஹிபிட்டட் போர்ட் போட்டிங்க, அதுக்கடையில இருந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஏழை தாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த உடம்பு அடிக்ட் ஆகிருக்கு. இன்னும் படிச்சார்கள் இருந்தாங்க, ராக்கெட் சயின்ஸ் பேசுறாங்களே. ஆமா, அவங்களுக்கு எல்லா சயின்ஸும் பேசணும். அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரையில. சோ இந்த அடிக்ஷனை அந்த படம் கொடுத்துருக்கு. தாய்மார்களே, நான் சொன்னேன் இதுல டீப்பா போனா டீப்பா போயிரு. சோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இதை உங்க பிள்ளைய காப்பாத்துனா யார் இப்ப காப்பாத்துது? இந்த மீடியாவில் இவ்வளவு இது நடக்குதுண்டா. இதெல்லாம் நடந்தது நீங்க கண் கூட கோவிட் அவுட் பிரேக்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவ்வளவு இளைஞர்கள் மிக பெரும் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐஸ் பயங்கரமா போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு களம் இறங்கி ஆங்காங்கே இன்றைக்கு பள்ளிவாசலும் பாடசாலையும் பேச போய் கொஞ்சம் கம்மியாயிட்டு இந்த அறிக்கை கிடைக்குது எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அந்த தலைப்பு ஏன் இப்ப குறைச்சிட்டாங்கன்னா இப்போ ஒரு அளவு ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் மாதிரி இருக்குது. ஏனென்றால் கோவிட் அவுட் பிரேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை. கேச்சி அப்படி இங்க அப்படி என்றா என்ன நடப்பண்டா. இது இப்படியே தொடர்ந்து போனா இந்த சமுதாயத்தை தற்கொலையை நீங்க நிறைய கேள்விப்படுறீங்க. ஐஸ்ட முடிவு தற்கொலை. அது எப்படி, அதில் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட்ஸை சொல்றதுக்குரிய நேரம். ஸோ பயங்கரமான ஒரு நிலைமை. அதில் சினாரியோ நாங்கள் ரொம்ப டீப்பாக போனோம்னா ஒரு சமூகம் சீர்குலைஞ்சு போயிடும். பொம்பளைக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். பிள்ளைகள் அனாதையா தெருவில் போயிடும். பயங்கரமான ஒரு நிலை. தாய்மார்களே, இப்போ உங்கள் பொறுப்பு என்ன? நம்ம வீட்டில் நாம சல்லியை சம்பாரிச்சு நாம கெட்டி இதெல்லாம் செஞ்சா ஓகே. ஜஸ்ட் இப்போ செஞ்சீங்க சரி, படிப்பு மட்டும் கொடுத்தா ஓகேயா? அதையும் நான் ப்ரூவ் பண்ணணும். படிங்கன்னு சொல்லிட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன்டா எவ்ரி திங் எல்லாம் ஓகே சொல்யூஷன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அண்டாபுரத்தில் டிஸ்ட்ரிக்டில் குக்கிராமத்தில் பிறக்கிறாரு ஒரு சிங்களவர். அவர் நல்லா படிக்கிறார், கஷ்டப்படுறார். அவங்க உமா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர் ஆக்குறதுன்றது லேசன் நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைய நீங்கள் டாக்டர் ஆக்கணும்னா அதுவும் நீங்கள் குக்கிராமங்கள் இருந்து, நான் ஒரு குக்கிராமத்துக்கு முக்கியரியாவா அது மாதிரி பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த டைமில் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி நானும் கண்கணக்கு இருக்கிறேன். அந்த அளவுக்கான கிராமங்கள் நான் கண்டிருக்கேன். இப்போ எப்படியோ தெரியாது, அவ்வளவு கஷ்டமான கிராமங்களை நான் பார்த்திருக்கேன். அன்பிக்கினியவர்களே, அப்படின்னா இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஆள் இவ்வளவு இந்த அளவுக்கு போட்டி போடுற எக்ஸாம்ல வந்து மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் எடுக்கிறேன்டா லேசில். அப்படி எடுத்த ஒரு டாக்டர் நீங்கள் வர்ற டைமில் நீர்கொழும்புல நெடுஞ்சா இது, அதாவது இதில் வர போக்கில் நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி ரோட்டுக்கு தெரியும், 6 மாடி பில்டிங்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் வைத்தியராக கடமை புரியுறார். ஒரு பொம்பளை வர்றா, அவரோட அரசாங்க ஆஸ்பத்திரி வந்தவர் தண்டை வைத்த வழி என்றால் அவங்களுக்கு மகரமஜனமே தெரியாது, வேற மாதிரி பெண். சரி, டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க இந்த டேட்டுக்கு காலையில இங்க வாங்க. அவர் என்ன நோக்கத்து மேல் மாடியில இது ஒரு அறையில நடக்குது. பொம்பளைக்கு தெரியுது இது வித்தியாசமா என்னமோ நடக்குது, இது ட்ரீட்மெண்ட் இல்லை வேற என்னமோ. அவர் கூச்சலிட ஆரம்பிக்கிறார். டாக்டருடைய தலையெழுத்தே மாறுது. அவர் பதறாரு. பதறின டாக்டர் வாயை அடைக்க பார்க்கிறார், இது பண்ண பார்க்கிறார். திரும்ப என்ன ஆகுது, அந்த பொம்பளையை தூக்கி கீழே போடுறார். ஸோ இது எப்படி ஹாஸ்பிட்டலில் அவர் ஷேப் பார்க்குறாண்டா, வந்தவர் தற்கொலை முயற்சியில் மேலேருந்து கீழே விழுந்துட்டார். அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது. ராகமுட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. கிளம்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த பொம்பளை அவள் செத்து போகிறா. பட் அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்களோட குடும்பத்துக்கு சந்தேகமாகுது. வழக்கு தாக்கல் செய்யப்படுது. எனக்கு ஞாபகம் முஸ்லீம் நீதியரசர் ஒருவர், நான் பேர் சொல்ல வேண்டும், அவர் தான் இதுக்கு நீதி அதாவது தீர்ப்பு கொடுத்தார். 2014-15களில் நீதிமன்ற மெஜிஸ்ட்ரேட்டில் இந்த வழக்கு போகிற நேரம் டாக்டராக வந்து அண்டாள்புர கூக்கிராமத்தில் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறவங்க ஊருனால அவ்வளவு இதில் வந்தவர் கடைசியில் ப்ரூஃப் ஆக்கப்பட்டுட்டு இவர் மேலே இருந்து கீழே தள்ளிட்டாரு. அவர் கம்பி என்றார். நான் கேட்கிறேன், டாக்டரா மாத்தினா இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமாண்டா? ஒரு பகுதி ஓகே, ஒரு பகுதி நான் இல்லைன்னு மாட்டேன். நம்ம பிள்ளைகள் படிக்கணும் என்பதை நோட் அவுட். படிச்சா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கண்டா, நம்ம உங்களை கூட்டிட்டு போறோம் பல்கலைக்கழகங்களுக்கு. உம்மாமார்கள் வாங்க கொஞ்சம் ஒரு டூர் தந்தா வேலை.
சில உம்மாமார்கள் நெஞ்சில் கை வச்சிருவீங்க, அங்கே ஒரு மரமா செய்யும். யார் பல்கலைக்கழகத்துக்கு போன புள்ளை? இங்கே 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ளன்னு செலக்டடான புள்ளை. டீச்சர் சொன்னா வாங்கண்டி நடந்து வர்ற புள்ளை இருக்கிறாங்க, ஓடி வர்ற புள்ளை இருக்கிறாங்க. இது ஓடி வர்ற குரூப், நடந்து வர்ற குரூப் இல்ல, ஓடி வர்ற குரூப். டீச்சருக்கு இப்படி மேலே ஏழாண்டு சொல்லலான்னு சொல்ற குரூப். இவங்கள பல்கலைக்கழகத்துல போடப்பட்டது. ஃபேலான கூட்டம் மட்டும் போட்டுன்னு வைங்க, பல்கலைக்கழகம் பில்டிங்கே செதறி போயிடும். அந்த அளவுக்கு இது 1ஆம் பிள்ளைகள் தான் இப்படி கூத்து போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. இது ஸ்கூல்ல உள்ள பெஸ்ட் கேட்டகரியான ஆட்களை கொண்டு போய் போட்டாச்சு. போட்டா அப்படியே கடந்து போனீங்கண்டா ஒரு உம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எந்த நம்பிக்கையில் அனுப்பியிருப்பாங்க? மரம் அசையும், மரமா அசையல, அந்த பங்குல என்னமோ நடக்கு. யாரோ ஒரு ஆம்பளையோட ஒரு பெண், நான் 2 கோடி சாக்குல போட்டுட்டு அண்டாபுர டவுன்ல பகல் 2 மணிக்கு நான் நின்றா, பிரதர் கொஞ்சம் இதை கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்களா, உங்களை குறி வச்சு தாக்கிடுவான்டுவாங்க. ஜஸ்ட் 2 கோடி நாங்க சாக்குல வச்சிருக்கோம், ஜாமம் இல்லை பகல். ஆனா ஒரு பெண்ணுடைய கருவறையிட பெருமதி என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு புள்ளை என்னன்னு தெரியுமா? தாய் பிள்ளைக்கு பத்தினியா நிக்கிறது என்னன்னு தெரியுமா? அந்த கருவறையை பகிர்ந்து கொடுக்க ஒரு அறிவாளியால் முடியாது. அவன் சரியா செஞ்சா எதையும் அவனுக்கு கருவறையை பகிர இயலாது. அதனாலதான் இஸ்லாம் அவங்களை கூட்டிட்டு போங்க, அவங்கள பாதுகாங்க. ஒரு ஜெம்மப்பா அவங்க வயிற்று, அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கால 2 மில்லியன் நினைக்கிறேன், இது ஒரு 5-6 வருஷம் இருக்கு இந்த அறிக்கை படிச்சாங்க, அதை விட கூட இருக்கும், 10 இயர்ஸ் இப்ப எவ்வளவுன்னு தெரியாது. 2 மில்லியன் பேர் அபோர்ஷன்ஸ் நடந்தும் பிள்ளைகள் பிறக்குது. சட்டம் என்ன தெரியுமா? அமெரிக்கன் சட்டத்தை நான் சொல்றேன், கூகுள் பண்ணி பாருங்க. இப்ப மாத்தினாங்களுக்கு தெரியல, ஆனா இந்த சட்டம் இருக்கணும். யாரு அவங்க பக்கத்துல நிக்கிறாங்களோ ஃபாதர் பேர் அவருக்கு வரும். உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாட்டி யாரோட லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஃபாதர் பேர் வரும். நம்ம நாட்டுல போய் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா? பார்த்துருப்பீங்களா நீங்க? திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா பின்னாடி கிடைச்ச பிள்ளையான்னு இருக்கு. நான் வெளிநாட்டில் சொல்ல, எங்க நாட்டில் அப்ப திருமணத்துக்கு முன்னாடி புள்ள கிடைக்குமா? அதையும் ஃபைல் பண்றதுக்கு கேட்டகரி இருக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? படிச்சவங்களுக்கு என்னாச்சு? பல பேர் இந்த இடத்துல ஒரு தாய் தன் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினது படிக்க, இதை கண்ணால கண்டா அங்கே அழமாட்டாவ. வல்லாஹி சொல்றேன், இன்னைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கு. ஒரு புள்ள என் ஆஃபீஸுக்கு வந்தா ஒரு உம்மாவோட வந்தேன், தேம்பி அழுது. சரி, நான் இதுக்கு மேல் யூனிவர்சிட்டி போகணுமான்னு சில கதைகளை சொல்லி கேட்டேன். நான் கற்பனை பண்ண இடம் இது இல்லை. நான் சமாளிச்சு ஓரளவு கொஞ்சம் இருங்கம்மா, பொறுங்கம்மா, நிறைய ஆறாம் நடக்கிற நேரம் தான், நாங்க ஹலாலா பிடிக்கணும், இஸ்லாம் காட்டுக்கு போக சொல்லலன்னு நான் சமாளிச்சு. நான் தேம்பி அழுது எனக்கு இன்னைக்கு கண்ணுக்குள்ள இருக்கு. என்ன இஸ்லாம் போயிருமே சார், இது என்ன நடக்குதுன்னு கேட்கிறேன். பல்கலைக்கழகத்து ஹாஸ்டல்களை நான் சொல்றேன், ஹாஸ்டல்கள்ல ராகிங் என்ற பேர்ல ஏக்கச்சக்கமா நடக்குது. நான் கேட்கிறேன், இவங்க நல்ல படிச்ச புள்ள தானே, இவங்களுக்கு நல்ல ஒர்க் ஓடுது. இது நம்ம நாடு, அப்படியே தூக்கி போடுங்க, முழு வேர்ல்டே உட்கார வைப்போம். யாரு பெஸ்ட்னு சூஸ் பண்ணுங்க? அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், அவங்க பெஸ்ட். எங்களை விட நம்ம ஒப்புக்கொள்ளணும். நாங்க இங்கேருந்து ராக்கெட் சயின்ஸ் பேசினா எங்களுக்கு தலைவலி எடுக்கும். இல்ல, அவன் அங்க இருந்து சொல்லுவான், ஐ காட் தட் பாயிண்ட் என்றுவான், எனக்கு பிடிச்சி, எனக்கு விளங்கிட்டுவான், எனக்கு தெரியுதுன்னுவான். ஓ எஸ், ஓகே. அமெரிக்கன்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னா நீங்க ஷாக் ஆவீங்க. உண்மையா சொல்ல போனா அவங்க கலாச்சாரம் என்னையே பொறுத்தல எனக்கு இந்த சக்தி வரும். ஒரு நைட் அவர்களோட வாழ்ந்தால் முடிஞ்சு போச்சு. மனிதர்கள் அல்ல, மிருகத்தோட கேவலமான. ஏனென்றா உம்மா 2 மணிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்கே கதவெல்லாம் திறக்க தேவையில்லை. ஃபோனில் பாஸ்வேர்ட் அடித்தா கேட் ஓப்பன் ஆகும், டோர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் எல்லாமே ஃபோனில் இருக்கு. ஸோ நைட்டுக்கு 2 மணிக்கு ஒரு உம்மா அண்டாதபுரத்தில் குடிச்சிட்டு வந்து, வாப்பா 3 மணிக்கு கிளப்புக்கு போய் ஆற்றளவு குடிக்க மாட்டாங்க. ஓரளவு குடிச்சிட்டு வந்த பிள்ளைகள் தூங்கினா அவங்க உம்மான்னு சொல்ல வருமா? அந்த கல்ச்சரை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சவங்க அவங்களுக்கு வாழ இயலாதாம், அவங்க வாழ்க்கையை பத்தி இப்ப பேச இயலாது, அவ்வளவு மோசம். நான் கிட்டத்துல பார்த்தேன்டா அமெரிக்கன் கல்ச்சர் எப்படின்னு சொன்னா, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் சில விஷயங்களை சொல்லணும் அவங்களுக்கு புரியுறதுக்காகவே.
இங்க புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் புரியணும் என்பதுக்கு நான் சொல்றேன். அந்த பிள்ளை வயசுக்கு வந்தா அவங்களுக்கென்று சில கிளப்ஸ் இருக்கு. அந்த கிளப்புக்கு போய் போயிட்டுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையோட கொண்டு போய் ஒரு பிளே கிரவுண்டு போடுவோம் விளையாடுறதுக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுவோம், சிரிப்போம். சின்னவன் ஓடுவார், பாய்வார், குதிப்பார், இதாக்குவார். அவங்க வயசுக்கு வந்து நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன், வயசுக்கு வந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல கிளப்ல போட்டுட்டு என்ஜாய் யுவர் செல்ஃப்ன்றாங்க. கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், டோன்ட் பி பிரெக்னன்ட், என்ஜாய் யுவர் செல்ஃப். விளங்கிச்சா? அல்லாஹ் அக்பர். இவங்க படித்தவங்க இல்லை. எது பெரும் அவங்க வாழ்க்கை சீரழியுது. இன்றைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வாழ தெரியாது. லிவிங் டுகெதர் ஒரு இடத்துக்கு வர்றாங்க, 2 பேர் வைக்கிறாங்க. அவங்க பேக்கருக்கு சல்லி கட்டுறாங்க, இவங்க பேக்கருக்கு சல்லி கட்டுறாங்களா, 2 பேரும் இது பண்றாங்களா. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு போறோம், உங்களோட வாழ இல்லாத நம்ம போறாங்களா. சுப்ஹானல்லாஹ். அதை மீறி போய் ஆம்பளையோட கல்யாணம், பொம்பளையோட கல்யாணம். காட்டுல மிருகம் நினைச்சா இந்த மரங்கள் மகரந்த சேர்க்கை நடக்குது, காய்கறிகள் கிடைக்குது. ஆண் மரம், பெண் மரம், ஆண் பூ, பெண் பூ எல்லாம் சேர்ந்துதான் நடக்குது. இந்த மிருகங்களாலதான் நம்ம குட்டி போட்டு இதெல்லாம் கிடைக்குது. இதே இந்த லூத் நபி சமுதாயம் செஞ்ச இந்த துரோகத்தை அமெரிக்கர்களும் ஒபாமா டைம்ல தான் நடக்குது. ஒபாமா 2வது காட்சிக்கு வரப்போக்குள்ள அமெரிக்கன்ஸ் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு சட்டமாக்குங்கன்றாங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமா சொல்லிட்டாரு, அவர் மேல குற்றம் வரும். நோ, எனக்கு சட்டமாக்குறது, நான் ஒரு எலெக்ஷன் வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க, மக்கள் சொல்லுவதை நான் சட்டமாக்குறேன். more than 66% of the Americans, 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் சொன்னாங்க, ஆனால் திருமணத்தை சட்டமாக்கு, ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் சட்டமாக்குறாங்க. கேவலம். இதுக்கு பேர் ராக்கெட் சயின்ஸ் இல்லப்பா, நீ போன் இல்லப்பா, நீ என்னத்தை படிச்சு, நீ மனுஷன் இல்லை. மனிதன் பேசிக் கன்செப்ட் ஒன்று தெரியல. இன்றைக்கு சட்டமாக்கின அமெரிக்கால இன்றைக்குள்ள நிலைமை தெரியுமா? உங்க ரிலேஷன்ஸ் இருந்தா கேட்டு பாருங்க. ஸ்கூல்ல கிட்ட வைக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைமே, அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன்ஸ் வரட்டும், எஃபெக்ஷன்ஸ் வரட்டும், கொஞ்சம் இப்ப இருந்து பெரிய பிரச்சனையா போகுதுப்பான்றாங்க. அன்பிக்கினியவர்களே, இதுக்கு சொல்யூஷன்ஸ் இது மட்டும் இல்லை. இதுக்குதான் இன்னொரு பக்கம் சொல்யூஷன், ரிலீஜன். மனிதனை புனிதனாக ஆக்கணும் என்றால் உங்க பிள்ளை படிக்கணும். அதை நான் 20 வருஷமா பேசுறேன். படிக்கணும் என்று சொல்லுவதில் நான் இதா நிற்கிறேன். ஆனால் உங்க புள்ள படிச்சு களவெடுக்க கூடாது, படிச்சு அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, படிச்சு சமூகத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. படிச்சவன்லையும் இருக்கிறான் துரோகம் செய்யறவன், படிக்காதவன் இருக்கிறான். படிக்காதவன் காட்டுல பாஞ்சு கள்ளக்காரன் காய்ச்சுன்னா அது வேற. படிச்சவன் போயிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சு அதுக்கு பேர் வேற. அன்பு சகோதரர்களே, எல்லாம் பிழைதான். அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெட்டரை உங்க பிள்ளைகிட்ட இருந்து பாதுகாக்கணும் என்றால் இப்ப என்ன செய்யறது? எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கும் பிள்ளைக்கு. தைரியமா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு கேளுமா? இல்ல, எங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது, அவங்க அப்படிலாம் லவ் பண்ண மாட்டாங்களே, அவங்க அப்படிலாம் கள்ளத்தனமா போக மாட்டாங்களே. நோ, நாங்க அந்த வயசை தாண்டி வந்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் எங்களை காப்பாத்தி விட்டான்னு சொல்லணும். அவர்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களை இல்லை. நம்ம கண்ணை பொத்தி நின்றால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சந்ததி அழியுமே. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் உங்க பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரிலீஜன் பேஸ்ல உங்க பிள்ளை வளர்க்கப்படணும். இந்த ரெண்டும் கொடுக்கப்படுற நேரம் அவரோட கண் திறக்கப்படும். திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். அவரை சின்னத்திலிருந்து நீங்க காட்டணும். ஒரு குருடரை வந்தா நீங்க டைம் எடுத்து ரோட்டை மாறி பிள்ளையோட வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு 2 கண்ணை தந்திருக்கிறான், கண் தராதவங்களுக்கு டைம் ரோட்ல ரத்த வெள்ளத்துல இருந்தா திஸ் இஸ் நாட் மை ஜாப், இது ஏன் ஜாப் இல்லப்பா, திஸ் இஸ் கவர்மெண்ட் ஜாப்னு போயிருவாங்க. நாளைக்கு அவங்க வாப்பா ரத்த வெள்ளத்துல இருந்தாலும் இதே நிலைமை. ரோட்ல போக்குள்ள ஓடும், எங்க வாப்பாவது இருந்தது. அங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லாம போயிடுச்சு. உம்மா வீட்டுக்குள்ள செத்து போனா கவர்மெண்ட் வந்து செத்த பணத்தை புழுவோட எடுத்து போகுது. அடுத்த அபார்ட்மெண்ட் உள்ளவருக்கு தெரியாது அடுத்த வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா. டோட்டலி உலகத்துல அடுத்த பகுதி மனிதன் டெவலப் ஆனான்னு பேசுறாங்க, மனிதன் இன்னொரு பக்கத்துல சீரழிகிறான். This is the proof. அங்கே சைக்காலஜி தெரியாதா? ஃபேமிலி சைக்காலஜில PhD கொடுக்குறாங்க, ஆனா குடும்பம் இல்லை. என்ன சைக்காலஜிடா? குடும்பமாவே இல்லாட்டி நீ எதுக்குடா பல்கலைக்கழகத்தில் அந்த சைக்காலஜி பேசணும்? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இது ஒரு பெரிய தலைப்பு. ஸோ எனக்கு இன்றைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மட்டும்தான் என் தலைப்புல, இன்னும் 5 மினிட்ஸ் அப்படிதான் இருக்குது, 10 மினிட்ஸ்க்குள்ள. அதனால நான் பேசிக்லி ப்ராப்ளத்தை சொன்னா மட்டும்தான் சொல்யூஷனை நாட்கள் கணக்கில் பேச வேண்டியிருக்கு. ஸோ பேசிக் ப்ராப்ளத்தோட நீங்க கவலையோட வெளியே போனா, என் பிள்ளையை காப்பாற்றணும்ன்ற உணர்வு வந்தா ஐ ஆம் சக்சஸ். இந்த ஸ்பீச்சில் ஓகே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கு, எங்களால் பேச முடியும். நான் இதுக்கு முயற்சி எடுக்க போறேன். இதுவரைக்கும் ஊடு கட்டணும்னு நினைச்சேன், ஆனா ஊடு
அந்த புள்ளையை சேர்த்து கூட கட்டுவோம், அழகான ஒரு வீடு. அப்படி என்ற தாய்மார்களே, உங்க பங்களிப்பு என்ன, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்ன, பிள்ளைகளோட பங்களிப்பு என்னன்னு தனித்தனியா பேசணும். இதுல ரிலிஜன் அழகான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது. மாஷா அல்லாஹ், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். வேர்ல்டுல ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு இந்த ப்ராஜெக்ட் உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ப்ராஜெக்ட். இன்றைக்கு எனக்கு பேச ரொம்ப லேசி. ஏனெண்டா படிச்ச பெருந்தகைகள் நிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க விவரம் உள்ளவங்க நிக்கிறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. இதே போதையில தத்தளிக்கிற ஒரு 20 பேரை கொண்டாந்து என்னை இங்க பேச விட்டீங்கண்டா நான் இப்படி நினைச்சு எப்படி இருக்குமே. ஆனா ரசூலுல்லாஹ் பேசினது அவங்களுக்கு இதான் இம்பாசிபிள் டார்கெட், இம்பாசிபிள் மிஷன். நாங்க இன்னைக்கு சிம்பிளா பேசுறோம், இட்ஸ் வெரி ஈஸி, விளங்கிச்சா? ஆனா ரசூல் எனக்கு இவங்களை மாத்தணும் அப்படிலாம் கடமை இல்லை. பேசியாச்சு போயாச்சு. ஏதோ உம்மத்தை பத்தி கவலை இருந்தா கவலையோட பேசுவோம், இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் திஸ் இஸ் மை ஜாப் பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனா ரசூலுல்லாஹ்வோட மிஷன் அப்படி இல்லை. உலகத்துல எல்லாரும் உட்கார வச்சு யாரு லாஸ்ட் அப்பா நரகத்துல கேள்வி வருமா இல்லையா? போட்டா நரகத்துல லாஸ்ட், சொர்க்கம் மேல, நரகத்துல அகல பாதாளம் குழியில கீழே, யாரு லாஸ்ட் என்று அல்லாஹ் சொன்ன, குந்தும் நீங்க தான், அதுக்கு நீங்க தான். ஆல்ரெடி நான் சொன்னேன், நீங்க தான் பெஸ்ட் உம்மத். அல்லாஹ் சொன்ன குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன்னார். நரகத்துல போட்டா சஹாபாக்கள் இருந்தாங்களே, அவங்க மாற முன்னாடி நீங்க தான் நரகத்துல லாஸ்ட் நிப்பீங்க, ஆக கீழே. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? உங்களை ஜென்னால மேல கொண்டு வர போறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் படிச்ச படிப்பு படி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியாது. உம்மமார்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க, வாப்பம்மார்கள் என் பிள்ளைய மாத்தித்தாங்களேன்னு கேட்குறாங்க. பிள்ளைய மாத்தித்தாங்களே, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி பார்ப்போம். சரி, வர்றாரு, 2 பேர் மாறுறாரு, இன்னும் 2 பேர் பழையபடி போகிறாங்க. ஸோ எங்களுக்கு 10 பிள்ளைகள், எனக்கு ஒரு 5 பேரை தாங்க பார்ப்போம். குடிச்ச 5 பேர் மாற்ற மாட்டோம், அதே பெரிய தலைவலியாக போயிரு. என்னத்தை நாங்கள் கவுன்சிலிங் செஞ்சாலும் வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் அதை ஃபேஸ் பண்ண போல ரொம்ப ஹார்டாக இருக்கு. ஆனால் தயவுசெய்து என்னோட யாரும் கவுன்சிலிங் பேசுறதுக்கு நான் செய்கிறது இல்லை, எனக்கு டைம் இல்லை. 6 இயர்ஸாக அது சப்ஜெக்டே இல்லை. அதனால் பிரச்சனைகள் இல்லை, அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்குரிய டைமும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. தயவுசெய்து நான் போகிற நேரம் அப்படி யாரும் இது பண்ணாதீங்க, அது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் பேச பயன் சில கேசஸ் நாங்கள் செஞ்சது, சில பேர் அதை நிப்பாட்டினா இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வர்றோம். இப்போ ஒரு புள்ளையை சேஞ்ச் பண்ணணும். ஒரு புள்ள தப்புல ஈடுபட்டார், நீங்கள் வேர்ல்டுல எந்த யூனிவர்சிட்டியில் போய் சேஞ்ச் பண்ண போறீங்க? நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே படம் போட்டு பாருங்க. சேஞ்ச் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கு? ஏதாவது மெஷின்ஸ் இருக்குதா எங்கேயாவது? சேஞ்ச் பண்றதுல ஒரு ரொம்ப அற்புதமான சேஞ்சிங்க ரசூலுல்லாஹ் பண்றாங்க. வேர்ல்டுல ஆக கீழ்மட்டத்துல குடிச்சா அப்படி குடி, விபச்சாரம் அப்படி எல்லாம். இங்க பாலிசி இல்லைன்னு வைங்க, இங்க சட்டம் இல்லைன்னு வைங்க, என்ன விரும்பியோர் விரும்பின மாதிரி செய்வாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல யார் பிரசிடென்ட் கேட்டீங்கன்னா நோ பிரசிடென்ட். ஜசீரத்துல் அரபுல அந்த பள்ளத்தாக்குல அவர் தலைவர், இந்த பள்ளத்தாக்குல. அப்ப என்ன சட்டம்? அந்த கோத்திரத்துக்கு இவர் அடிச்சா இந்த கோத்திரம் அவர் அடிக்கும், 100 வருஷமா பகை போகும். ஒரு கொலை அங்க விழும், இங்க ஒரு கொலை விழும், வேற ஒரு சட்டமும் அங்க இல்ல. அப்படிப்பட்ட ஏரியால விரும்பின மாதிரி செய்வாங்கண்டா அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்கள ஒரு ஆளை கேட்கிறேன், இப்படி ஒரு குரூப்பை இவங்க சிரிக்கிறத மாற்றணுமா, இவங்க பேசுறத மாற்றணுமா, இவங்க கொடுக்கல் வாங்கணுமா? இட்ஸ் இம்பாசிபிள் மிஷன். வேர்ல்ட்ல உள்ள பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வேர்ல்ட் பெஸ்ட் ரெவல்யூஷன் ரசூலுல்லாஹ். இந்த ரெவல்யூஷனுக்கு கிட்டவும் இருக்கிறது. இந்த ஹியூமன் ரெவல்யூஷன், திஸ் இஸ் நாட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஜெர்மன்ல நடந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்ட்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரெவல்யூஷன், மனிதன் கோபக்காரன் அடங்கினார், கண் கலங்காத ஆண்கள் கண் கலங்கினார்கள், இறைவனோட ஆலயத்திலே ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் பொம்பளை பிடிச்சு அடிச்சவங்க ரசூலுல்லாஹ். ஃபைனல் பேச்சு 82 நாட்களுக்கு மௌத்தாரத்துக்கு முன்னாடி முழு மனித அதாவது எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரபு ஜசீரத்துல் அரபு இந்த பேச்ச ஒரு மனிதன் இன்றைக்கு பேச இயலுமானுட்டான். அவங்கள்ட்ட அரபி அஜமி என்பது அப்படி. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து தள்ளி விட்டுருவாங்க ஆஜமி அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபைனல் ஸ்பீச்சை கொண்டு போய் பாருங்க, ஹஜ்ஜத்துல் வதா. கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு போட்டு மிதிச்சுட்டேன். அரபி அஜமி வித்தியாசம், எனக்கு ஸ்ரீலங்காவும் ஒன்றுதான், எனக்கு சவுதியும் ஒன்றுதான், பிரான்சும் ஒன்றுதான் சொன்ன தலைவர்.
ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை தொடங்குறாங்க, இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. மக்களே, பெண்கள் விஷயத்துல நல்லவா நடந்துருங்க. நான் வரப்போக்களை பொம்பளை பிள்ளைல புதைச்சிங்க, நான் போக்களை பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து போண்டு தன்னுடைய வசியத்தை பெண்களுக்கு சொன்னவர் ரசூலுல்லாஹ். பொம்பளை பிள்ளைக்கு ஆன்மாயில நீங்க புதைக்க போறீங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹ். பெண்களுக்கு கௌரவத்தை தூக்கி வச்சாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்மள்ட்ட என்ன கேட்கிறது, இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ், இவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி காட்டு மிராண்டி கட்டுப்பட மாட்டாங்க, எடுத்தா வால்ல வெட்டுவாங்க, பார்ப்பாங்க, பொங்கலைய டான்ஸ் பண்ண விடுவாங்க, கல்லை எடுத்து சாராயத்தை எடுத்து ஊத்துவாங்க, குடிச்சிட்டு கவிதை படிப்பாங்க. மெயின் கவிதை வரணும், அவங்கள்ட்ட பாடல் பாடணும், அதை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு நிலா நைட் லைஃப் தான் அரபுட லைஃப். அதுக்கு இறைச்சி எடுத்து பாபிக்யூ பண்ணுவாங்க, சுட்டெடுப்பாங்க, சில வேளை பொம்பளையில ஆட விடுவாங்க, கவிதை ஒருத்தர் படிக்க அவர் படிப்பார். அந்த சமூகம் முழுக்க நைட் லைஃப் சேஞ்ச் ஆகுது. அந்த நிலாவை பார்க்கவும் இல்லை, இதுவும் இல்லை, பொம்பளை ஆட விடல, குர்ஆன ஓதி தேம்பி அழுகிறாங்க. கால் நிற்கிற அளவுக்கு கால் வீங்குது, நிற்கிறார்கள் கால் வீங்கு. நீண்ட தாடிகளோடு உள்ள அரபுகள் பொறுவை இப்படி தலையை குனிக்க மாட்டாங்க, அரபுகள் அடங்க மாட்டாங்க, கல்ச்சர் அது. இப்படி நிற்பாங்க. அந்த அரபிகளுடைய தலையை கொண்டு போய் சஜதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க கீழே சஜதாவுல விழுகிறாங்க. வேர்ல்டுல இந்த ஹியூமன் ரெவல்யூஷனை பொறுத்தளவுல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள நாங்க பார்க்கல. 1400 இயர்ஸ் இங்க ஒரு ஸ்டாச்சு இல்லை, சிலை இல்லை, ஒரு உருவம் இல்லை. இன்றைக்கு அவங்கள பத்தி பேசுற நேரம், இந்த அன்றாபுரத்தில் ஒருத்தர் மூத்தாயிருப்பார், அவங்க குடும்பத்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி அழுந்திருப்பாங்க. இன்றைக்கு அவருடைய மையவாட்டில் எங்க அடக்கம் செஞ்சாங்க பிள்ளைகளுக்கே தெரியாம மறந்துருக்கு. 1400 வருஷம் ஒரு போட்டோவும் இல்லை. அந்த சஹாபி யாருன்னு தெரியாம, அவங்க எங்க நாட்டு ஆள் இல்லை, எங்க கண்ணால ஓடுது. ஓ மிராக்கிள் லைஃப், என்ன வாழ்க்கை, உங்களால வாழணும் என்று ஃபீல் ஆகுது துடிக்கிறோம். அதுதான் ரெவல்யூஷன். இந்த மனித சமூகத்தில் நடந்த ரெவல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ப்ளீஸ், கட்டாயம் கல்வி தேவை, அது பாதி. இன்னொரு பகுதி இருக்குது, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ், நீங்க உம்மாண்டா உங்க பிள்ளைய கொண்டு போய் படிக்க வைங்க, படிச்சாரான்னு பாருங்க. உங்க பிள்ளைய கொண்டு போய் பள்ளியில சேருங்க, பாருங்க அவர் ஓதிட்டு வந்தாரான்னு, அவரோட பண்புகள் மாறுதான்னு பாருங்க, தர்மம் கொடுக்கிறாரான்னு பாருங்க, அடிச்சு கொள்ள போகல அவருக்கு பண்பை சொல்லி கொடுங்க, அவருக்கு இரக்கத்தை உண்டாக்குங்க. மனிதர்களுக்கு இரக்கமான செல்ஃபிஷ் நாங்க எங்க குடும்பம் பண்றதை விடுங்க, இது உம்மத்தை பார்க்க வேண்டியிருக்கிறேன், அவருக்கு கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க நீங்க படிக்கணும். உங்களை உட்கார வச்சது வேற ஒன்றுக்கும் இல்லை, இந்த ஃபீலிங்ஸை உருவாக்கு. நீங்க படிக்கணும்னு நினைக்க இங்க ஒரு 2 பேர் மாறினா இந்த ஊர் மாறி. அன்புக்கினியவர்களே, அதனால தான் சொல்றேன், கன்செப்ட் எங்க வருவது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டுப்படாது. இஸ்லாம் முள்ள வளருது. எந்த அளவுக்கு வளருது தெரியுமா? பள்ளிக்கு வந்தவங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபு ஸலாத்து வ அன்தும் சுகாரா, குடிச்சிட்டு தொழுறாங்க, எதை விட்டாலும் குடிய உடையலான்றாங்க. குர்ஆன் ஆயத்துல வருது, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க போதையில இருக்கிற நேரம் தொழுகைக்கு வராதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்டு ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ரசூலுல்லாஹ் உருவாக்கி இன்னைக்கு நிறைய கிளப்ஸ் இருக்குது, நிறைய புரட்சி பண்றாங்க. நாட் $1 பில்லியன் போடுறாங்க. யூத்தை காப்பாற்றுவோம் இதுல இருந்து. ஆனா ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் உருவாக்கின ஒரு புரட்சியும் யாரும் செய்யல, எந்த சயின்டிஸ்டும் செய்யல. ஒரு வில்லேஜ், ஒரு ஊரை மாத்தின சயின்டிஸ்டையும் காணலாது. ரசூலுல்லாஹ் டோட்டல் ஜசீரத்துல் அரபையும் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆக்கின. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த ஆயத்திறங்க கூட இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்திறங்க கூட குடமா கொட்டினாங்க. இதுக்கு பிறகு அவங்க வாயில ஒரு டாட் படல். ஜினால இன்ட்ரெஸ்ட் கண்டவங்க தொழுகையில இன்ட்ரெஸ்ட் கண்டாங்க, திரும்ப அவங்களுக்கு ஜினாட வாசல் இருந்தாலும் அவங்க திரும்பி கொண்டாங்க. குடியில இன்ட்ரெஸ்ட் கண்டவர்கள் அவங்களுக்கு குடி தெரிஞ்சாலும் இந்த பக்கம் திரும்பி இதாக்க. இது ஒருத்தருக்குள்ள நடந்தா நீங்க இன்னைக்கு அதிசயமா பார்க்க வேணாம், இது சமூகமா நடந்துச்சுன்னா எனக்கு ஒன்றை கொண்டு வாங்க, ஒரு புக்கை கொண்டு வாங்க, இப்படி ஒரு புரட்சி செஞ்ச ஒரே ஒரு மனிதர்களுக்கு கொண்டு வந்து காட்டு. உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வேதம் இன்றைக்கு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை இருக்குது. டிசிஷன் ஆஃப் டு யூ, தீர்மானம் உங்களுக்கு. உங்களுக்கு இது வேணுமா? நீங்கள் நினச்ச மாதிரி குடும்ப கதை, நாடகம், அதில் உள்ள விபச்சாரம் இன்னொரு பக்கம்,
வெட்கம் பேரும். அது ஹராமா ஹலாலா ஜமியத்துலமா இந்த தண்ணி போத்தலுக்கு ஹலால் கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்ப்பீங்க. என்னை பொறுத்தல அதுக்கு ஹராம் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும். ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் அடுத்த விட்டு பொம்பளையும் இந்த ஆம்பளையும் சேர்ந்து ரோட்டில் நடந்து கையை கூட்டிட்டு போனால் நீங்கள் ஹலாலா அது பார்க்கறதுக்கு அது ஒரு பக்கம். ஸோ அன்பிக்கினியவர்களே, தாய்மார்கள், அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கட்டம் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கண்டா. எங்கேருந்து கட்டுப்பாடு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு பாயிண்டோட நான் முடிக்கிறேன்.